தொகுதி மறுவரையறை மசோதா கைவிட வேண்டும். முதலமைச்சர் தலைமையில் நடந்த எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். தொகுதி மறுவரையறைக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படும். தோழமை கட்சி எம்பிக்களின் கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் விஜய் உறுதி. முதலமைச்சர் தலைமையிலான எம்பிக்கள் கூட்டத்திற்கான நோக்கம் தெளிவாக இல்லை. திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான கனிமொழி பேட்டி. அமைச்சர் திரு விஜய் அவர்கள் அனைத்து எம்பிக்களின் கூட்டத்தை கூட்டி இன்று நடத்தி இருக்கிறார்கள். இந்த கூட்டம் நடத்துவதற்கான அடிப்படை காரணம் என்ன அப்படிங்கிறது தெளிவாக இல்லை. நியாயமான தொகுதி மறுவரையறை நடத்தப்பட வேண்டும் என்பதே திமுகவின் நிலைப்பாடு. மறுவரையறையால் தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்பதில் திமுக உறுதியாக உள்ளதாகவும் கனிமொழி எம்பி விளக்கம். தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் எந்த மாற்றமும் தேவையில்லை. எம்பிக்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் திமுக அதிமுக பங்கேற்காதது வருத்தம் அளிக்கிறது என சிபிஎம் மாநில செயலாளர் பே சண்முகம் பேட்டி. காவிரி மேகதாது விவகாரத்தை காரணம் காட்டி எம்பிக்கள் கூட்டத்தில் திமுக பங்கேற்காதது ஏற்புடையதல்ல எனவும் விமர்சனம். தொகுதி மறுவரையறை மசோதாவை மத்திய அரசு கைவிட வேண்டும். அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்துக்கு பின் விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. தொகுதி மறுவரை என்ற பெயரில் பாஜக ஆஃபர் கொடுக்கிறது, ஏமாந்துவிடக் கூடாது என மாணிக்கம் தாக்கூர் பேட்டி. பாஜக RSS சேர்ந்து சதி செய்வதாகவும் குற்றச்சாட்டு. நாட்டுக்கு ஒரு ஃபேர் டெலிமிட்டேஷனே கிடையாது. தமிழ்நாட்டை ஏமாற்றுவதற்கான வேலை இது. உண்மையிலேயே பாஜக மிகப்பெரிய அளவில் RSSம் பாஜகவும் செய்கின்ற சதி. FCRA திருத்த மசோதாவை எதிர்த்து திமுக மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு பாராட்டு. கிறிஸ்தவ சமய பெரியோர்கள் பலர் தன்னை சந்தித்து பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்ததாக மு.க. ஸ்டாலின் பதிவு. பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாததை கண்டித்து அதிமுக போராட்டம் அறிவிப்பு. அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் வரும் 1ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்த ஏற்பாடு. தாவேகவில் இணைந்த MR விஜயபாஸ்கர் மற்றும் மரகதம் குமர்வேல் ஆகியோர் தாவேக துணை பொதுச் செயலாளர்களாக நியமனம். விஜயபாஸ்கருக்கு புதுக்கோட்டை மாவட்ட அமைப்பு செயலாளர் மற்றும் MR விஜயபாஸ்கருக்கு கரூர் மாவட்ட அமைப்பு செயலாளர் பொறுப்பு. குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு வறட்சி நிவாரணம் என்ற வேறுபாடு தெரியாத முதல்வரை தமிழகம் பெற்றிருப்பதாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சனம். கட்சி நிர்வாகியிடம் அமைச்சர் ஜெகதீஸ்வரி வரம்பு மீறி பேசிய ஆதாரம் இருந்தும் அவர் மீது நடவடிக்கை இல்லை எனவும் குற்றச்சாட்டு. பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியருக்கு ஓய்வூதிய கருணைப்படி உரிமை அல்ல, சலுகைதான். சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி. பிரதமர் பதவி நீக்க விவகாரம் தொடர்பாக மெட்டாவுக்கு மத்திய அரசு கடும் எச்சரிக்கை. கூடுதல் கண்காணிப்புக்கு உத்தரவு. மாதம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி போர்ச்சுகல் மதுபான கடையில் விற்கப்பட்ட 28 வயது நாக்பூர் பெண். பி மைக்ரேட் என்ற நிறுவனத்திடம் 11 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏமாந்த பெண் தப்பி இந்தியா வந்து போலீசில் புகார். பாகிஸ்தானில் பெட்ரோல் டீசல் விலை கிடுகிடு உயர்வு. விலையை குறைக்க நாடு முழுவதும் போராட்டம். பிரபல கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸியின் தந்தை ஜார்ஜ் மெஸ்ஸி உடல்நலக் குறைவால் காலமானார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக குடும்பத்தினர் அறிவிப்பு.